ஒரு காரை தயாரிச்சு அதை விற்கிறாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு 45,000 ரூபாய் தான் ப்ராஃபிட் வருது. ஆனா அரசாங்கத்துக்கு வரிகள் மூலமா 18 லட்சம் போகுது. டொயோட்டா ஃபார்ச்சுனர் அப்படின்னு ஒரு கார் இருக்கு. அந்த கார் விற்கிறாங்க அப்படின்னா 45,000 ரூபாய் தான் ப்ராஃபிட் வருது. அந்த கார் விலை கிட்டத்தட்ட 45 லட்சம். 45,000 ரூபாய் தான் அந்த ப்ராஃபிட் வருது அவங்களுக்கு. ஆனா அரசாங்கத்துக்கு வரிகள் மூலமா 18 லட்சம் போகுது. அப்படின்னா நீங்க பாத்துங்க, ஒரு நாள் முழுக்க உழைக்கிற ஒருத்தர் 45,000 ரூபாய் சம்பாரிச்சா அரசாங்கம் உட்கார்ந்த இடத்துல 18 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. ஸோ வரிகள் அப்படின்றது வந்து ஒரு டைரக்டாகவும் நிறைய வரிகள் இருக்கும், இன்டைரக்டாகவும் நிறைய வரிகள் இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் டைரக்டாக ஒரு வரி பே பண்ணுவீங்க. சரி, அப்போ உங்கள் வியாபாரம் நடத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு கேமரா வேணும். அந்த கேமரா வாங்க போறீங்க, அந்த கேமரால வந்து நிறைய வரிகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலவு பண்ணுற ஒவ்வொன்றுத்துலையுமே வந்து வரிகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த ஓவரால் நெட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து அந்த வரிகளுடைய சுமை வந்து அதிகமாக தான். இப்போ அந்த சுமையானது கடைசியாக யார் மேலே வந்து அதிகமாக இருக்குது? வாங்கக்கூடிய மக்கள் மேலேயா இல்லை அந்த நிறுவனங்கள் மேலேயா? கடைசியில் மக்கள் தானே அந்த பணம் கொடுத்து வாங்க. கண்டிப்பாக அது எந்த ஒரு நிறுவனமும் அவங்களுடைய லாபம் பார்ப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு அவங்க ஒரு தயாரிப்பு செலவு 10 ரூபாய் ஆகுது, 2 ரூபாய் டாக்ஸ் அப்படின்னா மொத்தம் செலவு 12 ரூபாய், ஒரு 13 ரூபாய்க்கு விற்பாங்க. டாக்ஸ் 9 ரூபாய்னா 10 ரூபாய் தயாரிப்பு செலவு, 9 ரூபாய் டாக்ஸ்னா 19 ரூபாய்னா அவங்க 20 ரூபாய்க்கு விற்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே பொதுமக்களாக நாம தான் எல்லாத்தையுமே பே பண்ணுறோம். அது முக்கியமாக சில விஷயங்கள்லாம் பாருங்க, பெட்ரோல் டீசல் விலைகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கு. பெட்ரோல் டீசல் விலை அதிகமாக இருக்குதுன்றது வந்து நம்ம பெட்ரோல் போடும் போகும்போது மட்டும்தான் நம்ம அதிகமாக டேக்ஸ் கொடுக்குறோம்னு நினைக்கிறோம். அது உண்மை கிடையாது. நீங்கள் வாங்குகின்ற ஒவ்வொரு பொருளுமே ஏதோ ஒரு ஊர்ல தயாரிச்சு இன்னொரு ஊருக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. லாரி மூலமாவோ, ட்ரெயின் மூலமாவோ, பஸ் மூலமாவோ ஏதோ டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அப்போ அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து நீங்க பயன்படுத்துற ஒவ்வொரு பொருள்லையுமே ஆட் ஆகுது. இப்போ ஆட் ஆகும்போது ஒவ்வொரு பொருளுமே வந்து விலை அதிகமாக இருக்குது. அப்போ நீங்க வந்து பெட்ரோல் விலை அதிகம்ன்றது வந்து முக்கியம் கிடையாது. நம்ம வந்து பெட்ரோல் போடுறோம், பெட்ரோலுக்கு ஒரு முன்ன வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு இப்போ 1500 ரூபாய் பெட்ரோல் போறோம்னா நம்ம ஒரு 500 ரூபாய் தான் எக்ஸ்ட்ரா செலவு பண்றோம்னு நினைச்சுக்கணும். ஆனா அது உண்மை கிடையாது. நீங்கள் வாங்குகின்ற ஒவ்வொரு பொருளுமே ஏதோ ஒரு இடத்துல தயாரிச்சு இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகி தான் வருது. எதுவுமே உங்க வீட்டுக்கு பக்கத்துல யாரும் எதுவும் தயாரிக்கிறது இல்லை. அப்போ அது வந்து அந்த மாதிரி குமுலேட்டிவ் எஃபெக்ட். ஸோ அது மாதிரி இது ஒரு அரசாங்கத்தினுடைய ஒட்டுமொத்த கொள்கை வந்து பாதகமா இருக்கும்போது அதனுடைய பாதகம் மொத்தமே வந்து கண்டிப்பா பொதுமக்களை தான் சேரும். இங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, பாட்டம் 50% ஆஃப் த பீப்புள் தான் கிட்டத்தட்ட 90% ஆஃப் ஜிஎஸ்டி பே பண்றாங்க. அதுல இன்டைரக்ட் டாக்ஸஸ் தான் அதிகம். இன்டைரக்ட் டாக்ஸ் ஆட்கள் வாங்குற பொருட்கள்ல தான் அதிகமான. ஒரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. எங்க கிராமத்துல ஒரு இளம் விதவை ஏதோ அரசாங்கம் கொடுக்குற ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் அதை கொடுக்குறாங்க அரசாங்கத்தில். அதை வச்சு தான் குடும்பம் நடத்துறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு போய் ஒரு பிஸ்கெட் வாங்கலாம்னா அதில் வந்து 15% வரி. அவங்க போய் ஏதாவது வேற ஏதாவது ஒரு பொருள் இல்லை, அவங்க அந்த மக்களுக்கே தெரியாது இல்லையா, அந்த பொருளுக்கான மதிப்பீடு தான் நினைச்சிருக்கிறாங்க. நீங்க ஒரு கார் வந்து நான் சொல்றது வந்து ஜிஎஸ்டி மட்டும், அதுக்கப்புறம் ரோட் டேக்ஸ், இன்சூரன்ஸ், அது நிறைய கவர்மெண்ட்டுக்கு போகுது, அது வேற விஷயம். நீங்க பெட்ரோல் வாங்க போனீங்கன்னா அதுல எவ்வளவு டேக்ஸ் இருக்குது? பெட்ரோல் பங்க்ல எழுதுவாங்களா, பெட்ரோல் 100 ரூபாய், ஜிஎஸ்டி 30 ரூபாய் இல்லைங்களா?